அண்மை செய்தி. அரியலூரில் அரசு பள்ளியில் கணினி ஆய்வகத்தில் கணினி வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதனால் 19 மாணவ மாணவிகளுக்கு மூச்சுத் திணறல் ஏற்பட்டுள்ளது. அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பள்ளி ஆய்வகத்தில் கணினி வெடித்ததால் அருகே இருந்த அறைகளுக்கும் கரும்புகை பரவியிருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் இணைப்பில் இருக்கிறார். செந்தில், இந்த கணினி வெடித்த விபத்து அப்படிங்கிறது எப்படி ஏற்பட்டிருக்கு? 19 மாணவ மாணவிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களோட தற்போதைய நிலை என்னவா இருக்கு? பிரியதர்சினி, அரியலூர் மாவட்டம் தேலூர் கிராமத்தில் உள்ளது அரசு உயர்நிலைப் பள்ளி. இந்த பள்ளியில 127 பேர் படித்து வராங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அங்க உள்ள ஒரு கணினி ஆய்வகத்தில் சுமார் 10 கணினிகள் இருக்கு. இந்த சூழ்நிலையில அதாவது 2 தகவலா சொல்றாங்க. ஒண்ணு அந்த கணினி ஆய்வகத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 பிள்ளைங்க 20 பிள்ளைங்க இருந்ததாகவும் சொல்றாங்க. இல்ல கணினி ஆய்வகம் பூட்டி இருந்ததாகவும் கூறப்படுது. இதுல பாத்தீங்கன்னா அந்த கணினி ஆய்வகத்துல இருந்த ஒரு கணினி அது மின்கசிவின் காரணமாக வெடித்து சிதறி அந்த கரும்புகை சூழ்ந்துள்ளது. இந்த கரும்புகை சூழ்ந்ததால் அங்கிருந்த மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு ஒரு மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கு. இந்த மூச்சுத்திணறல் காரணமாக பாத்தீங்கன்னா அந்த மாணவிகள் உடனடியாக அரியலூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு முதற்கட்டமாக ஃபர்ஸ்ட் எடுத்து கொண்டு வந்தாங்க. அவர்களுக்கு ஆக்சிஜன் வைத்து அந்த மாணவர்களுக்கு மூச்சுத்திணறல் சரி செய்யப்பட்டு இப்போ நல்ல நிலையில் அவர்கள் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் பாத்தீங்கன்னா அந்த அருகில் உள்ள வகுப்பறைகள் சூழ்ந்த புகைமூட்டம் சூழ்ந்தது. அங்கிருந்த ஆசிரியர்கள் பக்கத்துல ஏதோ டயர் கொளுத்தியதாக நினைச்சு அங்க பிள்ளைகளை ரூம்ல இருக்க வச்சிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா அந்த மாணவர்களுக்கும் மூச்சுத்திணறல் ஏற்பட்டு இப்ப இதுவரை பாத்தீங்கன்னா முன்னாடி பாத்தீங்கன்னா 10, அதுக்கப்புறம் இதுவரை 27 மாணவர்கள் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக மொத்தமாக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல 10 பேருக்கு மட்டும்தான் ஆக்சிஜன் வச்சு அவருக்கு மூச்சுத்திணறல் சரி செய்யப்பட்டு இப்போ நல்ல நிலைமை இருக்கிறாங்க. இதனையடுத்து அங்கிருந்து இந்த தகவலை கேள்விப்பட்ட பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள்லாம் மருத்துவக் கல்லூரி இங்க காத்திருக்காங்க. மேலும் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தற்பொழுது அந்த மாணவர்களுக்கு என்ன சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது, அந்த சிகிச்சை இப்போதைக்கு மாணவர்களுக்கு எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் கேட்டு அறிஞ்சிருக்காரு. பிரியதர்ஷினி, கணினி வெடித்ததால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகள் தற்போது சிகிச்சை பெற்று வராங்க. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செந்தில்.